ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். காத்து கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் சில விஷயங்களை தியானிக்க போகிறோம். காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எவைகளை காத்து கொள்ள வேண்டும் என்று நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா அநேக மனிதர்கள் நினைச்சுவாங்க, தங்களுடைய பொருட்களை காத்துக்கொள்வாங்க, நகைகளை காத்துக்கொள்வாங்க, அல்லது பணங்களை காத்துக்கொள்வாங்க, சொத்து பத்திரங்களை காத்துக்கொள்வாங்க, முக்கியமான ஆவணங்களை என்ன செய்வாங்க காத்துக்கொள்வாங்க. அப்போது இன்னும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய உடைமைகளை காத்துக்கொள்வாங்க, சர்டிஃபிகேட்டை காத்துக்கொள்வாங்க. இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை என்ன செய்வாங்க காத்துக்கொள்ளணும், காத்துக்கொள்வாங்க. ஏன்னா அது முக்கியமானதாக இருக்கும், அல்லது தேவைப்படக்கூடியதாக அவசியமானதாக இருக்கும். அப்போது ஒரு உலக பிரகாரமான மனுஷங்க உலக பிரகாரமான அழிந்து போகக்கூடிய காரியத்தையே காத்துக்கொள்வதில் இவ்வளோ தூரம் கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆணுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளுதல்ங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது எவைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பில் நம்ம என்ன செய்யணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அவைகளை காத்துக்கொள்ள என்ன செய்யணும், பிரயாசப்படணும். அதில் முதலாவதாக நம்ம பார்க்கும்போது உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்குறோம். என்னன்னா, உன் ஆத்துமாவை என்ன செய் காத்துக்கொள் வசனம் சொல்கிறது. நீ எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு இந்த ஆத்துமாவை காத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்துல நாம சரியா இருக்கிறோமா இல்லையா? ஆத்துமான என்னன்னா உள்ளான மனிதன் அர்த்தம். அப்போ இந்த உடம்பு ஒரு கூடு தான். அப்போ இந்த உடம்புக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தான் ஆத்துமா. அந்த உள்ளான ஆத்துமா மரித்த பிறகு கடவுள்கிட்ட போகும். அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து போகும்போது அது கரை இல்லாத ஒரு வாழ்க்கையோட இருந்தால் தான் போக முடியும். அப்போ அவைகளை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம நினைச்சப்படுறோம், சுருக்கமாக பார்க்கணும். அப்போ பொருட்களை காத்துக்கொள்கிற மாதிரி, பணத்தை காத்துக்கொள்கிற மாதிரி, மற்ற காரியங்களை காத்துக்கொள்கிற மாதிரி, முதலாவது நம்ம எதை காத்துக்கொள்ளணும்னா நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். அதை காத்துக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ்ந்தாலே காத்துக்கொள்ள முடியும். இவர்களே நம்ம என்ன செய்யணும், மறந்து வர வேண்டாம், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது எதை காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்கும் பொழுது இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளும் வசனம் சொல்லுது. அப்போ இருதயத்தை காத்துக்கொள்வது அவசியம். ஏன்னா இருதயத்துல தான் பல விதமான தீய எண்ணங்கள், போராட்டங்கள், பொருளாசைகள், தேவையில்லாத காரியங்கள் கெடுக்குது. அப்போ அந்த இருதயம் தேவையில்லாத ஒரு காரியத்தில் நிரப்பப்படும் போது அது கெட்டு போகுது. அப்படி கெட்டு போகக்கூடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். ஏன்னா இருதயத்தில் தான் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். அப்போ அவர் வாசம் பண்ணுகிற இடத்த என்ன செய்யணும், சுத்தபத்தமா அவர் துணையோடய நம்ம என்ன செய்யணும், வைக்கும் பொழுது காத்துக்கொள்ள முடியும். அப்படி காத்துக்கொள்ளும் பொழுது நம்ம இருதயத்தில் சுத்தமாக இருக்கும்போது தேவனை பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். மூன்றாவதாக எவைகளை காத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் அவருடைய வசனங்களை இருதயத்துக்களை காத்துக்கொள்ள வேண்டும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை அல்லது ஒரு முக்கியமான நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம இருதயத்தில் காத்துக்கொண்டாதான் அந்த நேரத்தில் அது பயன்படும். அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் காத்துக்கொள்ளும் பொழுது அது நம்ம எல்லா ஆபத்துலேருந்து என்ன செய்யும், நம்மை காப்பாற்றும். சில விஷயங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது என்ன செய்யும், அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி நம்ம என்ன செய்யும், நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும், இரண்டாவது இருதயத்தை காத்துக்கொள்ளணும், மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துக்குள் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்துக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் வாழுகிற அந்த வாழ்க்கையில நம்ம எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, நம்ம கர்த்தருக்கு சாட்சியை நிலைத்து நிற்க முடியும். ஆகவே நம்ம உலக பிரகாரமான மனிதர்கள் ஒரு சாதாரணமான விஷயத்தை காத்துக்கொள்வதற்கு முயற்சி பண்றாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி பண்றது போல பண்ணாம எவைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை புரிந்தவர்களாக ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும், இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இருதயத்திலே விதைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும், கர்த்தருக்காய் பலன் கொடுக்க வேண்டும் என்கிறத என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு பெரியவர்களும், மற்ற யாராக இருந்தாலும் சரி, எவைகளை காத்துக்கொள்ளுகிறோம், எவைகளை காத்து கொண்டிருக்கிறோம், அதை எவைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதை புரிந்து உணர்ந்து நீங்கள் செயல்படும்படியாக எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.